நமக்கு வந்து பார்த்தா தெரியும், நம்மளாம் ஒன்றிய அரசு பயங்கரமாக திமுக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து ஒன்றிய அரசை பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த 3 எலெக்ஷன் வேறு எந்த அஜெண்டாவும் அவங்களுக்கு கிடையாது. எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை வந்து அவங்க வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கெட் அவுட் மோடின்னு இப்போ திடீர்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஆனால் கெட் அவுட் மோடின்னு சொல்லும்போது மோடி ஊர்லேயே இருக்க மாட்டார் தமிழ்நாட்டில். ஆனால் மோடி வரும்பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்டில். நான் சத்தியமாக பார்த்ததில்ல. மழை பெஞ்சா நம்ம கருப்பு கலரில் தான் கொடையை பிடிச்சிருப்போம். ஸோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுகமாக இப்போ அதிமுக போய் சேர்ந்தாங்க, விமர்சனம் வருது, மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க, மக்கள் வந்து ஏற்றுக்கல, அதனால வந்து அதிமுக தோல்வி வருது, பிஜேபினால தோல்வி வருது. ஏன்னா முதல் நாளே முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், நம்ம தலித் தோழர்களுடைய ஓட்டு 18% இழந்துருவாங்க பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும். இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல். அப்போ அட்லீஸ்ட் இந்த மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க, தோல்வியை அக்செப்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து விமர்சனத்தை எதிர்கொள்கிறாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்கே வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அண்ணாமலை அவர்கள் கூடயே வச்சுக்கிட்டு. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் நம்ம நாசிசம்னு சொல்கிறோம். முசோலினி, ஹிட்லர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியலை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை தமிழகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரே கட்சியாகவும் தலைவராகவும் இருப்பதனால தான் நம்ம மேலே இவ்வளோ பெரிய விமர்சனங்கள் வருது.